வேர்க்கூறு மாறுறதுக்கான மருத்துவம். வேர்க்கூறு வந்துச்சுனாலே அரிக்கும். அது குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா அப்படியே உடம்பெல்லாம் ரத்தமாக நிற்கும். அந்த வேர்க்கூறு மாறணும்னா நிறைய பவுட்ரு எல்லாம் போடுவாங்க. எதை போட்டாலும் சரியாகாது. அப்போ போட்டு சும்மா சோப்பு அதை போட்டு தேய்ச்சாங்கன்னா புண்ணு ஆகிட்டு அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்துடும். இந்த வேர்க்கூறால் காய்ச்சல் அதிகமாகி சாப்பிடாது, பால் குடிக்காது. அந்த குழந்தைக்கு முக்கியமான மருந்தாக மஞ்சள், நொங்கு, மலைவேம்பு, கடுக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு வேர்க்குரு. குழந்தைகளுக்கு வேர்க்குரு வர்றதுக்கு காரணம் அதிக சூடு. அதே நேரத்தில் அந்த பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு 1 மாதம் 2 மாதத்து குழந்தைங்களுக்கு அதிகமாகவே உடம்பு முழுக்க முகம் எல்லாமே அரிப்பு, இச்சிங் நிறையா இருக்கும். குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு தெரியாது. பொக்குளமாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட பவுடரு இதுகள்லாம் போடுவாங்க. போட்டிங்கனாக்கா ரொம்ப தான் அரிப்பாகும், சூடாகும். குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். மோஷன் போகாது, யூரின் போகாது. யூரின் போகிறப்பவும் அழுகும், அது மோஷன் போகிறப்பவும் அழுகும். அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு 6 மாதம் 1 வருஷத்து வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கும் அந்த உடம்பு முழுக்க வந்துருச்சுனாக்கா அதை அரி அம்மை அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறத்தில் சொல்லுவோம். அது எந்த மாதிரி பெரிய பொக்கலங்களாக இருக்கும் அல்லது உடம்பு முழுக்க வேர்க்குறாக இருக்கும், உடம்பு முழுக்க செவந்து போயிருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு மேல் பூச்சு அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். பயப்படவே வேண்டாம். கண்ட பவுடரு இதுகளை போட்டிங்கனாக்கா அதிகமாக தான் குழந்தைக்கு அந்த உடம்பு முழுக்க தோல் எல்லாம் உறிஞ்சிரும். அது பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் மூலிகை மருத்துவத்தில் நீங்கள் குழந்தையாக இருக்கிறப்போ நீங்கள் போட்டிங்கனாக்கா வாழ்நாள் முழுக்கையும் அந்த குழந்தைக்கு ஸ்கின் டிசீஸ் அப்படின்றது தோல் நோய் அப்படின்றது வராது. நம்ம குழந்தையிலேயே நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. அந்த வேர்க்குரு குழந்தைங்களுக்கு மாறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை பற்றி பார்க்கலாம். நுங்கு தோல், மஞ்சள் ஒரு சிறு துண்டு, இந்த அளவுக்கு மலைவேம்பு, இது 3ஐயும் நல்லா அரைச்சி கூழாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட நல்லா தாராளமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கசப்பு துவர்ப்பு சேர்ந்தது. அதனால் கண்ணில் மட்டும் அந்த நிமையில் பட விடாமல் நெத்தி முகம் மற்ற உடம்பு முழுக்க தேய்ச்சி விட்றலாம். தேய்ச்சிட்டு நல்லா ஒரு கீழே படுக்க வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சதும் அதுக்கப்புறம் சும்மா பச்சை தண்ணியில் எந்த ஒரு இதுவும் போட்டு சோப்பு போடாமல் குளிப்பாட்டி விட்டிங்கனாக்கா ஒரு 2 நாளைக்கு குளிப்பாட்டினீங்கனாலுமே அந்த குழந்தைங்களுக்கு பழையபடிக்கு இருந்த தோலின் நிறம் வந்துடும். அது அப்படியே தோல் உறிஞ்சு பழைய தோலின் நிறமே வந்துடும். இது குழந்தை போட்ட உடனே குளுன்னு இருக்கும். உடம்பு முழுக்க கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு நல்லா திருன்னு நல்லா முழிக்கும். புத்துணர்ச்சியாக இருக்குங்க குழந்தைங்க. குழந்தைகளுக்கு வேர்க்கூறு குழந்தையாக இருந்தாலும் சின்ன பசங்களுக்கும் ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் இது நல்லது. குழந்தையில் போட்டோம்னா மீண்டும் எப்பயுமே வேர்க்கூறு வராது. இதில் முக்கியமாக நுங்குனுடைய தோல், மஞ்சள், மலைவேம்பு, கடுக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை உடல் முழுவதும் தடவி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பச்சை தண்ணியில் குளிக்க வச்சோம்னா குழந்தைக்கு சுகமாக இருக்கும். அந்த வேர்க்கூறுடைய அரிப்பு மாறிடும், குழந்தை சுகமாக தூங்கும். வேர்க்கூறு மாறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.